இந்த இடத்த பாருங்க, அப்படி வேற லெவலில் இருக்குது. அப்படி கண்ணாடி தெளிஞ்சு ஒரு காட்டுக்கு உள்ள இந்த மாதிரி ஒரு இடம். சுற்றி இயற்கை காடுகளும் நடுவில் கூமாப்பட்டி தண்ணி, கன்னியாகுமரி தண்ணி உள்ளோடி குனிஞ்சு புறக்கலாம் போகிறதா இருக்குங்கிட்ட. நம்மளும் பேரகில் சாட்டு மாதிரி வச்சுக்கிட்டலாம். ஃபுல்லாக சுற்றி மூங்கில் வேறு லெவலில் இருக்குது இடம். அடிப்பொழி அப்படியே ஃபுல்லாக மூங்கில். இப்படி நடுவில் ஆறு. ஹாய் மக்கள், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்னத்த காரியம் என்னன்னு நம்ம பெருஞ்சிலம்புக்காக வந்துருக்கிட்டா. பெருஞ்சிலம்பு சொல்லியது ஒரு மலைக்கு நடுவில் இருக்க ஒரு காட்டாராக்குங்கிட்டா. காட்டாரன்னா குளிச்சோக்குள்ள நிறைய இடங்கள் எல்லாம் உண்டு. அப்போ அந்த இடங்களுக்கு எல்லாம் போய் நம்ம காட்டி தரதா இருக்குங்கிட்டா. பின்ன இது பாஞ்சு கீழே வரும்போது குளிச்சோக்குள்ள நிறைய இடங்கள் எல்லாம் உண்டு. வெள்ளம் எல்லாம் கண்ணாடி போல இருக்குங்கிட்டா. மற்றவன் சொல்லி ஒரு சர்பத்து போலியாக இருக்கிறது. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம மேலோட்டு போகிற வழியில் நிறைய இடங்கள் எல்லாம் உண்டு. அப்போ எல்லா இடத்தையும் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டி தரதா இருக்குங்கிட்டா. ஃபுல்லாக காட்டு பகுதியாக்கும், காட்டு விலங்குகள் எல்லாம் நிறைய உண்டு. இப்போ அந்த இடத்துல போய் எப்படி குளிச்ச இடத்துலாம் மொத்த இடங்களும் இயற்கை அழகு எல்லாம் காட்டி தரதா இருக்கும். இப்போ நம்ம போய் ஒன்று ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரதா இருக்கும். பாருங்க போவோம். குளிச்சோக்குள்ள இடம் வந்துட்டு இங்கே உண்டு கிட்டல, ரெண்டு சைடும் உண்டு. அப்படின்னா இன்னும் ஒரு பாலம் வரும் கிட்டல, ஒரு பாலம் இருக்கும். இப்போ அந்த பாலத்துக்கு சைட்லண்டாக இருக்கும் நம்ம குளிச்சது கிட்டல. இன்னும் இதில் ஆறு போல் உண்டு, இதிலெல்லாம் குளிக்கலாம். நிறைய ஆளுக்கள் எல்லாம் குளிச்சுட்டு நிற்பணும். இப்போ இந்த இடத்துலையும் குளிக்கலாம், அதே மாதிரி பாலத்துக்கு அந்த சைடும் குளிக்கலாம் கிட்டலாம். இந்த சைட்லேயும் குளிச்சோக்குள்ள இடங்கள் எல்லாம் உண்டு. அப்போ நம்ம இது வழி இந்த ரோட்டில் ஒரு சின்ன வழி கிடக்கல, அந்த வழி தான் போகணும் கட்டலாம். அது வழி அங்கே மேலே போகும்போது நிறைய இடங்கள் எல்லாம் கொண்டு கட்டலாம். மேலே போகும்போது இந்த மலைக்கு கிட்ட அங்கே போகும். இப்போ அங்கே மேலே போய் தான் நம்ம குளிக்கிறது. மேலே வேறு லெவலில் இருக்கும். இப்போ மேலே போய் குளிக்கிறது வந்து எல்லாம் உங்களுக்கு கட்டி தரதா இருக்கும் கட்டலாம். இன்னும் டூர் பிளேஸு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை கணக்கு போர்டில் தேய்ச்சிட்டு கட்டலாம். அதை பற்றி கரெக்டாக தெரியல. நான் நிறைய பேர் குளிக்கணும், சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லைன்னு போர்டெல்லாம் வச்சுருக்கு. மக்களை இப்போ நம்ம கரெக்டாகிட்டு அந்த பாலத்துக்கிட்ட இருந்து அந்த சின்ன வழியாட்டு தான் மேலே போயிட்டு இருக்கோம் கிட்டலாம். மேலே போகிற வழி ஒரு சின்ன மலை மாதிரியா இருக்கும். மலை மாதிரினா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும் கிட்டலாம். அப்போ அது வழியாட்டுக்கு நம்ம உள்ளோடி நடந்து போனோம். நமக்கு போகிற வழியை வந்து இந்த சின்ன ஆறு வந்து சைடோடி பாஞ்சு வந்து கொண்டு இருக்கு கிட்டலாம். அதுக்கு சைடோடி அப்படி நம்ம நேரம் நடந்து மேலே போயிட்டு இருந்தால் மதியா மேலே போகும்போங்க சின்ன சின்ன பாறைகளும் பாறை கடையோட வெள்ளங்கள் எல்லாம் பாஞ்சு வரதெல்லாம் பார்க்க வேறு லெவலில் இருக்கும் கிட்டலாம். சுற்றி மூங்கிலும் எல்லாம் வேறு லெவலில் அடிப்பொலியாக இருக்கும். குளிச்சோக்கெல்லாம் பட்டின இடமாக்கும். அப்போ எப்படி இங்கே வரணும்னு கரெக்டாச்சுன்னா பெருஞ்சிலம்புன்னு கரெக்டாக லொக்கேஷனை போட்டு வந்தால் மதி கிட்டலாம். பெருஞ்சிலம்புன்னு கரெக்டாக லொக்கேஷனை போட்டு வந்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீடியோ எடுத்து அந்த பாலத்தை கிட்ட கரெக்டாக உங்களை கொண்டு விடும் கேட்டலாம். இப்போ அதுக்கு கிட்ட வந்துட்டு நம்ம அதுக்கு கிட்ட ஓடி அந்த சின்ன வழியாட்டு மேலே நடந்து போகிறதா இருக்கும். போகிற வழியில் பின்ன செல்லவே வேண்டாம், வேறு லெவலில் இருக்குது கிட்டல. பின்ன சைடில் அடக்க வெள்ளத்தை பாருங்க, கண்ணாடி போலியாக இருக்குது கிட்டல. சும்மா ஒன்றும் இல்லை, கீழே என்ன கிடக்குதுன்னு என்ன கடந்தாலும் கிளியராக தெரியும். அந்த அளவுக்கு நீட்டாக கிடக்குது வெள்ளம், அடிப்பொலியாக இருக்குது. இப்போ வெள்ளம் கொஞ்சம் குறவுது இந்த டைமில். நம்ம வந்த டைம் கொஞ்சம் வெயில் சமயம் ஆனோண்டு பின்ன வெள்ளம் கொஞ்சம் குறவுதை இருந்தாலும் வேறு லெவலில் இருக்குது. கிளியர்னு பயங்கர கிளியராட்டாக இருக்குது. உங்களுக்கு தோணுது ஆள் ஒன்றும் இல்லாதோண்டு அப்படி தெளிஞ்சு நடக்குதுன்னு. அப்படி ஒன்றும் இல்லை, மேலோட்டெல்லாம் போக போக நிறைய பேர் குளிச்சோன்னு பிடிங்கிட்டலாம். இருந்தாலும் வெள்ளம் இத்தனை தெளிவாட்டு தான் இருக்குது. இப்போ நாங்கோட்டு போக போக மேலே நிற்க ஆள்வலையில் உங்களுக்கு காட்டி தரதா இருக்குங்க. பின்ன நம்ம இப்போ போகிற இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு 100-150 மீட்டர் நடந்து வந்த உடனே ஒரு பெரிய இடம் வருங்கிட்டலாம். அந்த இடத்துல தான் ஃபேமிலியில் உள்ள ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் குளிப்பணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காட்டின பாலத்தை கிட்ட சைட்லேயும் குளிப்பணும், பின்ன அந்த மேலே எங்கே குளிப்பணும் கிட்டலாம். இந்த இடம் தான் இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் போல் கிடக்கும் கிட்டல. இப்போ இங்கே எல்லாம் குளிச்சலான்னு உள்ளது தான். ஆனால் நம்ம அங்கே கரெக்டாக வீடியோ எடுக்கல கிட்டல. ஏன்னா என்ன நிறைய ஃபேமிலியில் இருந்தோண்டு அந்த இடத்துல வீடியோ எடுக்கல. இப்போ இங்கே ரெண்டு பாஞ்சு போகிற 2 ஆட்டு வார வெள்ளம் எல்லாம் சேர்ந்து அந்த சைடு போகிறதா இருக்கும் கிட்டல. அப்போ நம்ம இனி இது வழி எட்டக்கு மேலே விட்டு போகணும் கிட்டல. இந்த சைடில் ரைட் சைடில் மேலே போகணும். அங்கேயும் ஒரு இது வரும் சின்ன ஆறு போல், அந்த சைடு ஒன்று போகிறது. இது 2 அப்படி இந்த இடத்துல ரைட் சைடாக வரணும் கிட்டல. நம்ம அங்கே எண்டக்கு வந்தோம், வந்து இப்படியே கறங்கி இது வழி யாரையும் அந்த சைடு போகிறதா இருக்கும் கிட்டல. மக்களை இப்போ நம்ம கிட்டத்தட்ட பெருஞ்சிலம்புக்கு அங்கே மேலே போகிற இடத்துக்கு கிட்ட வந்தாச்சு கிட்டலாம். டாப்பே கிட்ட வந்தாச்சு. நம்ம மேலோட்டு போக போக தண்ணி கொஞ்சம் குறையுது கிட்டலாம். ஆனால் மேலோட்டு போக போக தண்ணி கூட வரைஞ்சிக்கணும். ஆனால் இங்கே தண்ணி கொஞ்சம் குறையுது, வேறு லெவலில் இருக்குதானே. அந்த இடத்துல கொஞ்சம் குளிக்கிற மாதிரி ஒரு சின்ன இடம் கிடக்கு கிட்டலாம். ஏன்னா கொஞ்சம் எல்லாம் குழப்பம் இல்லை, வேறு லெவலில் தான் இருக்குது. இந்த வெள்ளம் கொஞ்சம் குறவு. இந்த கடைக்க வெள்ளம் அத்தனையும் நீட்டாக கிடக்கு கிட்டலாம். வேறு லெவலில் இருக்குது, அடிப்பொலியாக இருக்குது. மேலே போகிற இடத்துல உள்ள தண்ணியை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கிட்டுலாம். சின்ன சின்ன மூங்கில் செடிகளும் தண்ணிகளும் எல்லாம் வெள்ளம் எல்லாம் அடிப்பொலியாக இருக்குது. அப்படியே ஒரு சின்ன கணம் மாதிரி கட்டி வச்சுருக்கிட்டலாம். இப்போ இந்த சைடில் கொஞ்சம் வெள்ளம் கிடக்குது. இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் குளிச்சிடலாம் கிட்டலாம். இதில் என்ன தெரிஞ்ச ஒரு இடுப்பளவு வெள்ளம் கிடக்குது. நான் உங்களுக்கு பார்த்தா தெரியுமான்னு தெரியல, ஒரு இடுப்பளவு வெள்ளம் கிடக்கு இந்த இடத்துல. இப்போ கொஞ்சம் ஒரு மீடியம் அளவுக்கு எல்லாம் குளிச்சலாம். ஆனால் வெள்ளம் தெளிஞ்சு கிடக்குது. பெரிய அளவுக்கும் குளிச்சலாம், ஆனால் நீந்தி குளிச்ச பറ്റാது. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நீந்தி குளிச்சலாம். அப்போ அந்த அளவுக்கு நீட்டாக கிடக்கு கேட்டியலாம், அடிப்பொலி. அப்போ இனி நம்ம மேலிட்டு போவா மேலே உள்ள காரியங்களெல்லாம் உங்களுக்கு காட்டி தரதா இருக்கீங்களா. வேறு லெவலில் இருக்குது சுற்றி. மக்களை இப்போ பெருஞ்சிலம்பு கொஞ்சம் மேலே வந்தாச்சு கேட்டலாம். நம்ம குளிச்ச இடத்துல மேலே வந்தாச்சு. இன்ச்சு ஆட்கள் அதிகமாக வர மாட்டேன்னு. ஆனால் வேறு லெவலில் இருக்குது கேட்டலாம். இடம் ஃபுல்லாக சுற்றி மூங்கில் கேட்டலாம்.
ஃபுல்லாக சுற்றி மூங்கில் வேறு லெவலில் இருக்குது இடம் அடிப்பொழி. அப்படி ஃபுல்லாக மூங்கில். இப்படி நடுவில் ஆறு, சின்ன ஆறு. இப்போ வெள்ளம் குறவாக இருக்கு கேட்டியல. எனக்கு கண்ணாடி போல் இருக்கு வெள்ளம். மற்றொரு செல்லிய மாதிரி சர்பத்து போல் இருக்கு கேட்டியல. அடியில் கல்லெல்லாம் நீட்டாக காணுது. அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கு. ஆனால் ஃபுல்லாக சுற்றி மூங்கில் கேட்டியல. வேறு லெவலில் இருக்குது அடிப்பொழி. காட்டு நடுவில் ஃபுல்லாக சுற்றி மூங்கில், நடுவில் ஒரு சின்ன ஆறு, குளிச்சக்கெல்லாம் வேறு லெவலில். ஆனால் ஒரு சின்ன குழப்பம் உண்டு கேட்டியல. இந்த இவ்வளோ அழகான இடத்துல கண்டியலா பீர் குப்பி குடிச்சோண்டு கொண்டு தாறு மாறாயிட்டு கொண்டு போயிருக்கேன். என்ன சொல்லி அதனை உருப்பிடியும் இல்லை. எதுக்கு இங்கே வந்து இப்படி ஒரு நல்ல இடத்த இப்படி பீரில் குப்பியெல்லாம் இட்டு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் எல்லாம் கொண்டு போட்டு இப்படி நாசாக்கி வச்சுருக்கேன். என்ன தெரிஞ்சப்போ இந்த இடத்தையும் இதே மாதிரி சுற்றுலா இடங்களெல்லாம் இப்படி நீங்கள் குப்பைகளெல்லாம் கொண்டு போட்டால் கண்டிப்பாக பேன் பண்ண தான் செய்வேன். எனக்கு தெரிஞ்சு வள்ளிச்சுனையை பேன் பண்ண மாதிரி இந்த இடத்தையும் பேன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் கேட்டியலாம். இப்போ இதே மாதிரி வாரவங்க யாரும் இதே மாதிரி தயவுசெய்து இப்படி குப்பையில் நெட்டு கொண்டு போகாதீங்க கேட்டியலாம். கரெக்டாகிட்டு அந்த மூங்களுக்கு இட்டு நம்ம மேலோட்டாக்கும் போகிறது கேட்டியலாம். போகிற வழியெல்லாம் வேறு லெவலில் இருக்குது கேட்டியலாம். ஃபுல்லும் சுற்றி மலையும் காடும், காட்டு உள்ளோடி தான் போகிற போல இருக்குது. உள்ளோடி நம்ம ஏறி பறக்கி போகிறதா இருக்கும். ஃபுல்லாக மூங்கில் காடு கேட்டியலாம். வளைஞ்சு பறக்கி கிடக்குது. காட்டு பகுதியாக்கும். விலங்குகள் எல்லாம் காணும். காட்டு விலங்குகள் எல்லாம் உள்ளோடியெல்லாம் போவோம். ஏறி பறக்கி போகிறதா இருக்கும். ஃபுல்லாக மூங்கில் கிட்டியலாம். வேறு லெவலில் இருக்குது காட்டு பகுதி. உள்ளோடி நடந்து போக்க அடிப்பொலியாக இருக்குது. உள்ளோடி குனிஞ்சு பறக்கலாம் போகிறதா இருக்கும் கிட்டலாம். நம்மளும் பேர்கள் சாட்டு மாதிரி வச்சு கிட்டலாம். பேர்கள் சாட்டு மாதிரியாக்கும் பெம்பியன்ட்டு இருக்குதா. வேறு லெவலில் அடிப்பொலியாக இருக்குது கிட்டலாம். சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆரப்படி சின்னதாட்டு பாஞ்சு பொய்யன்ட்டு இருக்குது. அடிப்பொலி வெறித்தனமாக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக மூங்கில் கிட்டலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். மூங்கில் சைடில் ஆறு, அது சைடில் போய் கட்டி தரோம். வேறு லெவலில் இருக்குது. வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், கண்ணாடி மாதிரி அப்படி தெளிஞ்சாக்கி இருக்கேட்டியலா. வெள்ளம் வேறு லெவலில் இருக்கா. அடிப்பொலி. ஒரு முட்டளை வாழம் தான் இருக்குது. இது சின்ன பிள்ளைகளுக்கு நான் குளிச்ச அடிப்பொலி இடம் தான். முட்டளை வாழம் தான் இருக்குது. ஆனால் வேறு லெவலில் இருக்குது. அடிப்பொலி இடம் ஃபுல் வெறித்தனமாக இருக்குது. பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டி தரணும் பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள். அப்படி வேறு லெவலில் இருக்குது. அப்படி கண்ணாடி தெளிஞ்சு ஒரு காட்டுக்கு உள்ள இந்த மாதிரி ஒரு இடம். ஹிடன் பிளேஸு, ஜெம்முங்க. ஹிடன் ஜெம்முன்னு ஹிடன் ஜெம்மு தான் கிட்டியலாம். அடிப்பொலியாக இருக்குது. ஃபோட்டோவில் எடுக்க வெறித்தனமாக இருக்குன்னு தோணுது எனக்கு இந்த இடம். ஆனால் யாரும் இந்த குப்பையில் மட்டும் போடாதீங்க கிட்டலாம். ஆனால் இடம் இன்னும் வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்த சமயம் வெள்ளம் குறவு கிட்டலாம். வெள்ளம் குறவாக இருந்தாலும் அடிப்பொலியாக தான் இருக்குது. இடம் இல்லை வெறித்தனமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இதே மாதிரி இடம் எல்லாம் பிடிக்கணும். ஏன்னா மறக்காத ஒரு கமெண்ட்டில் ஒரு சொல்லிட்டு போங்க கிட்டலாம். பின்ன நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுன்னு போங்க. இதே போல் வீடியோலாம் பார்க்க கேட்டலாம். எல்லா சேனலையும் நமக்கு சேனலில் விளாக் வரதாக இருக்கும். மறக்காத ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைபில் அவனை தட்டி விட்டுட்டு போங்க கேட்டலாம். அடிப்பொலியாக இருக்குது. இந்த இடத்துக்கு வேண்டிய நீங்கள் ஒரு லைக்கை போட்டுட்டு போகலாம். அந்த அளவுக்கு தெளிஞ்சு வேறு லெவலில் இருக்கு கேட்டலாம். அடிப்பொலி. இப்போ நம்ம இன்னும் மேலோட்டு போகிறதா இருக்கும் கேட்டலாம். மேலோட்டு போய் மேலே உள்ள காரியங்களெல்லாம் உங்களுக்கு கிளியராக காட்டி தரதா இருக்கும். மேலே போகிற வழியெல்லாம் அடிப்பொலி. ஆனால் போகிற வழியில் கிடக்குது சாணங்க தான் சரியில்லை கேட்டியலாம். ஃபுல்லும் குப்பையில் பறக்கிட்டு இருக்கு. പിന്നെ കുരങ്ങല്ല അഞ്ചെന്ന് ഉണ്ട് കിട്ടിയാൽ കുരങ്ങ് കുറേ കൂടുതലുണ്ട്. അതുകൊണ്ട് പുറത്തൊന്ന് പാത്ത് പോകണം. പിന്നെ പൈല് വന്ന് അങ്ങനെ മേലെ നിൽക്കുന്നു. നമ്മൾ അതിൽ പുറത്തായിരിക്കും. മക്കളെ ഇപ്പോൾ നമ്മൾ കടൈസിന് അടുത്ത് വന്നാച്ച് കിട്ടിയാലോ. വേറെ ലെവലിലേക്ക് പിന്നെ വെള്ളം കൊഞ്ചം കുറവ് കിട്ടിയാലോ. വെള്ളം കുറവാக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு போயிட்டாது. நோ என்ட்ரி ப்ரைவேட். அதுக்கு மேலே போயிட்டு அதுதான் லாஸ்ட் என்ட்ரி கேட்டியலாம். லாஸ்ட் இடம். இப்போ கொஞ்சம் வெள்ளம் குறவாக இருக்குது. இப்போ நம்ம இனி கொஞ்சம் கீழோட்டு போய் அதனோட இடத்துல குளிச்சியாக தான் இருக்குது. கீழோட்டு போவாங்க மக்களை. இப்போ நம்ம பெருஞ்சிலம்பில் கரெக்டாக தின்னோக்காக்கு வந்தது கேட்டியலாம். தின்னோக்கில்ல குளிச்ச அந்த இடத்துலையாக்கும் சாப்பாடு வேண்டிட்டு வந்துட்டு. இப்போ நம்ம இனி அதை தின்னியாக தான் இருக்குது. மாற கடலையாக போட்டு പൊറോട്ടയൊക്കെ വേണ്ടി വെച്ചിരിക്കട്ടില്ല. പൊറോട്ടയും അതേ പേരല്ല ബീഫ്. പൊറോട്ടയും ബീഫുമാക്ക് വേണ്ടി വെച്ചിരിക്കുന്നത്. അപ്പം നമ്മൾ അത് തിന്നിയതായിരിക്കും കിട്ടിയാൽ. നമുക്ക് ആ മറ്റൊരു ചിന്ന ഒരു സർബത്തായിരിക്കും വെള്ളത്തിൽ കിട്ടുന്നതൊക്കെ നമ്മൾ തിന്നെ പോகிறது. കറി തൂവി കിടക്ക് ഇല്ല എണ്ണയ്ക്ക് അത്. അപ്പോൾ പൊറോട്ടയും ബീഫും വേറെ ലെവലിലായിരിക്കും കിട്ടില്ല. പൊറോട്ടയും ബീഫും പിടിക്കുവാണാലും ഒന്ന് ചൊല്ലിട്ട് പോങ്ക. பாருல எங்க இவனாக்கும் பொரோட்டையும் பீஃப் வேண்டலான்னு என்னது கேட்டியல. என்னது எப்படி இருக்குன்னு தின்னு பார்த்துட்டு சொல்லியதா இருக்கு. പിന്നെ என்ன കാര്യമാണ് சொன்னால் பொரோட்டை இந்த கவர் ஒன்று நாங்கள் இஞ்சி இட மாட்டோம் கேட்டியல. நாங்கள் கொண்டு போதும் வீட்டுக்கு போவோம். அங்கே இஞ்சி இட்டுன்னு ஒன்று போட்டோம். അതുകൊണ്ട് அப்படி ஒன்று நினைக்கக்கூடாது. வேஸ்ட்டாக இருக்குங்க. പിന്നെ അപ്പോൾ നമ്മൾ തിന്നിട്ടില്ല തിന്നെ പോവാം. അല്ലെങ്കിൽ ഇവന് ഒന്നും തരാട്ടില്ല. തിന്നു പിന്നെ മാട് മാറി തിന്നാ ഇപ്പോൾ തിന്നുണ്ട്. അടുത്തുള്ള കാര്യം കറി ഇതേ ഫോട്ടോ എടുക്കണ്ട മേ തുറന്ന് വെച്ച് മക്കളെ. അപ്പോൾ നമ്മൾ തിന്നു മുടിച്ചാച്ച് കിട്ടിയാളാ.
തിന്നു മുടിച്ചാച്ച് വെറും കവറുന്നതായിരിക്കും കേട്ടില്ല. ബീഫ് ഒന്നും ഉള്ളു പുളന്നായിരിക്കും. പൊറോട്ടയും ബീഫും കിട്ടിയാ സർബത്തുള്ളവും എല്ലാം കൊള്ളാം. വെരി നൈസ്. പോകുമ്പോൾ പള സർബത്തെങ്കിൽ പള സർബത്ത്. മക്കളെ ഇനി ഇതുകൊണ്ട് நம்ம கீழே இடல எல்லாம் மடக்கி கொண்டு போகிறோம் இந்த வீட்டுக்கு. அப்படியே என்ன வீட்டுக்கு போகிற வழியில் எங்களுக்கு குப்பை தொட்டி இருந்து அங்கே தான் போடுவாங்க சில. இந்த குப்பையை இடோக்கு இனி நம்ம 5 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. சரி குழப்பம் இல்லை, இருந்தாலும் கொண்டு போவோம். மக்கள் இந்த வெள்ளத்துலேருந்து நம்ம கை கழுவ போகிறது கேட்டலாம். வெள்ளம் கண்ணாடி போல தான் இருக்குது. மற்ற அஞ்சல் போல் கூமாப்பட்டி ஒன்றும் இல்லை கேட்டலாம். கன்னியாகுமரியாக இருங்க பொலியாக தான் இருக்குது. இந்த வெள்ளம் தான் குடிச்ச வஞ்சிக்கணும் கேட்டலாம். மீனும் கிடக்குது. இப்போ நம்ம கீழோட்டாக்கும் போயின்ட்டு கேட்டலாம். என்னடே ஒன்று வா வா சிரிக்காம போய் காட்டுக்கு உள்ளோடிக்க போகுது கேட்டாலும். இங்கே போனாலும் நம்மளும் கூட போகிறதா இருக்கு. நல்லாதான் இருக்கு. எப்போ எல்லா இடத்துலையும் கண்ணாடி இப்படி தெளிஞ்சு கிடக்கிட்டலாம். கண்ணாடின்னு வெள்ளம் கண்ணாடி போல் கிடக்குது. ஒரு இடம் கூட கலங்கி கிடக்கல. எல்லா இடம் இப்படி தெளிஞ்சு நீட்டாக கிடக்குது. என்ன கொஞ்சம் வெயில் சமையணுன்ட்டுன்னு வெள்ளம் கொஞ்சம் குறவு கிட்டலாம். இந்த இடத்துலயாக்க இப்போ நம்ம குளிச்சது கட்டியலாம். இப்போ மூஞ்சியில் வெயில் அடிச்சு கட்டியலாம். மீன் கொத்துதா? இந்த இடத்துலயாக்க நம்ம இன்னும் குளிச்ச போகிறது. இந்த இடத்துல கண்ணாடி போல் தான் கிடக்கு வெள்ளம். பட் கொஞ்சம் ஆழம் உண்டு கட்டியலாம். அப்போ நமக்கு இடுப்பளவுக்கு மேலே வரும். இப்போ நம்ம அந்த இடத்துல போய் குளிச்சதாக இருக்கும். அப்போ குளிச்சு முடிச்சுட்டு நீ அடுத்துள்ள இடங்களெல்லாம் மேலோட்டும் கீழோட்டும் எல்லாம் உங்களுக்கு காட்டி தரதா இருக்கும் கட்டியலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம குளிப்போம். குளிச்சோண்டு அடுத்துள்ள காரியங்களெல்லாம் காட்டி தரதா இருக்கும். இந்த கண்ணாடியெல்லாம் பொலியாக கிடக்கு கட்டியலாம். கண்ணாடி போல் வெள்ளம் எல்லாம் பொலியாக கிடக்குது. இப்போ பெருஞ்சிலம்பு வரையில் ஒன்று மறக்காத வந்து விசிட் பண்ணி பாருங்க. இன்னும் குப்பை நெஞ்ச போடாதீங்க வீட்டில் முக்கியமாட்டு. மக்களே வெள்ளம் அடிச்சு அதான் எப்போ பாம்பு நினைச்சு போறேன். மக்களே நம்ம குளிச்ச தொடங்கியாச்சு. இன்னி கூமாப்பட்டி ஒன்றும் இல்லை கன்னியாகுமரியாக்கு. கன்னியாகுமரியில் வரீங்க அடிப்பொலியாக இருக்கு கேட்டீங்களா. வந்து குளிச்சுட்டு சர்பத்து போல தண்ணியும் குடிச்சிட்டு அது அடுத்த இன்னொரு டைலாக் உண்டுல அது டைலாக் கூட சொல்லி. மக்களே இப்போ பெருஞ்சிலம் வந்தேன்னா கொஞ்சம் மேலோட்டு வாருங்க கேட்டலாம். மேலோட்டு இதே போல் குளிக்கிறதுக்குள்ள இடம் எல்லாம் பொலியாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி வேறு லெவல் வியூ. குளிச்சக்குள்ள இடம் எல்லாம் செம்மையாக இருக்குது. நிறைய பேர் வந்து கீழே குளிச்சோண்டு போகுன்னு. பட் கீழையும் குளிச்சிடலாம். கீழையும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் மேலே எங்கள் குளிச்சோக்கில் இடம் எல்லாம் உண்டு. இப்போ அதையும் ஒன்றும் மறக்காத ஒன்று பாருங்க கேட்டலாம். பின்ன முக்கியமாയിട്ടുള്ള காரியம் குப்பை ஒன்று இடாதீங்க கேட்டலாம். அடுத்து இந்த இடத்தையும் பேன் பண்ணி விடுவேன்னு. அதுக்கு குப்பை ஒன்றும் முக்கியமாக போட வச்சுக்காதீங்க. நீச்சல் தெரியாத யாரும் வராதிங்க. வந்தால் இவனை போலதான் நீச்சல் படித்த வேண்டியதாக இருக்கு. இல்லை நீச்சல் எல்லாம் படிக்க நீச்சல் தெரியாத யாரும் வரேங்கன்னு இல்லை. குழப்பமில்லை. குளித்து அளவு ஆழந்தான் உண்டு. நீச்சல் தெரியாத ஆளுக்கும் அடிப்பொலி இடம் வாங்கிடலாம். மற்றவர் சொல்லிய மாதிரி சுற்றி இயற்கை காடுகளும் நடுவில் கூமாப்பட்டி தண்ணி கன்னியாகுமரி தண்ணி அடிப்பொலியாக இருக்கு கேட்டலாம். மக்களே 2 மணிக்கே குளிச்சு தொடங்க கேட்டீங்களா. மணி 4 ஆச்சு. 2 மணிக்கு குளிச்சுட்டு இருக்கா. வேற லெவலில் இருக்கு கேட்டீங்களா. அடியில் காலில் மீன் எல்லாம் வந்து கடிச்சது கேட்டீங்களா. அப்போ மீன் தெரப்பி எல்லாம் இங்கே நல்லா இருக்கும். கேமராவில் இருக்கட்டும். இப்போ மீன் காலில் கடிக்க அந்த வைத்தியம் எல்லாம் வேணுங்கி மறக்காதீங்க கேட்டீங்களா. நிறைய கடிச்சது காலில் காணதா காணலையோ. சரி போட்டு
മക്കളെ ഇതേമാതിരി മീൻ തെരപ്പിയെല്ലാം കിടക്കും കിട്ടിയാളാ. നമ്മൾ കുളിച്ചോണ്ട് നിൽക്കുമ്പോഴേ കാലിൽ വന്ന് കൊത്തിയിട്ട് പോകുന്നത്. പിന്നെ അതിലൊന്ന് എനിക്ക് ക്യാമറയിലെ കാണല്ലേ കിട്ടിയാളാ, അതാ കിഞ്ച കാലം മേലെ വെച്ച് കാട്ടി തരുന്നത്. അപ്പോൾ ഇതേപോലെ മീൻ തെരപ്പിയെല്ലാം നമുക്ക് അற்பുതமாக കിടക്കുന്നതായിരിക്കും കിട്ടിയാളാ. இதே மாதிரி முதலைகளும் இந்த தண்ணியில் நிறைய உண்டு. இதே மாதிரி மீன்களும் நிறைய உண்டு கிட்டியலாம். அடிப்படையாக இருக்கு. 2 மணி நேரம் போனதே தெரியல அவனுக்கு. ஆனந்த குளியல். കൊച്ചോളയെല്ലാം കൂട്ടിയാണോ തിരികിട്ടില്ല കുരങ്ങ്? കൊച്ചോളയെല്ലാം കൂട്ടിയാണോ നിറയെ തിരികെ നിറയെ കുരങ്ങ് കിട്ടിയാള. അപ്പം കുരങ്ങ് ചല്ലിയെല്ലാം കൂടുതലുണ്ട്. അപ്പം അതൊന്ന് പാത്തോളങ്ങ് കിട്ടിയാള. നിറയെ കുരങ്ങ് ഇരിക്കാം കുഞ്ചൊക്കെ. പല സാഹസങ്ങളെല്ലാം കട്ടിന്. மக்களை இப்போ நம்ம கரெக்டாகிட்டு குளிச்சு முடிச்சோண்டு தெளிச்சாச்சு கிட்டியாலாம். அப்போ இனி போகிற வழியில் அந்த பாலத்து சைடில் வந்து ஒரு சின்ன அருவி போல எல்லாம் உண்டு. குளிச்சக்குள்ள ஒரு பெரிய குளம் போல் அப்படி நல்ல சூப்பராக எல்லாம் இருக்கும் கிட்டியாலாம். அப்போ அதை நான் போகிற வழியில் உங்களுக்கு காட்டி தரதா இருக்குங்க. அப்போ எல்லா சனியும் 4 மணி கரெக்டாக நம்ம சேனலில் விளாக் வரதா இருக்கும் கிட்டியாலாம். அப்போ மறக்காத ஒன்று சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. പിന്നെ എന്നെ കാര്യം ഞാൻ ഇതേപോലെ നിറയെ ട്രാവൽ വ്ളോഗും പിന്നെ എൻ്റർടൈൻമെൻറ്റ് വ്ളോഗ് അതേപോലെ എക്സ്പ്ലോറിങ് വ്ളോഗ് அப்படி தாறுமாற இன்னொക്കെ വ്ളോഗൊക്കെ வரும் கேட்டியல. அப்போ எல்லாம் அடிப்பொலியாக இருக்கிறதா இருக்கும். இப்போ மறக்காத ஒன்று சப்ஸ்கிரைப் தட்டி ஒரு லைக்கையும் தட்டி விட்டு போங்க. பின்ன இதே போலത്തെ இடங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காத ஒன்று கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கேட்டியல. இப்போ இது அந்த சேனல் போலത്തെ இடம் கேட்டியல. பாலத்தை சைடில் உள்ள ரோடு அடிப்பொலியாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அப்போ இது முடிஞ்சதும் ஒரு சின்ன குளம் போல் வரும். குளம் போல் வந்து ரைட் சைடு தான் ஒரு சின்ன அருவி போல உண்டு கேட்டியல. இந்த இது 2 தான் கீழே அருவி போல் பாஞ்சு வரும். മക്കളെ അപ്പോൾ ഒരു കുപ്പയിടമൊക്കെ 35 കിലോമീറ്റർ വന്നിരി കേട്ടിയാള. അപ്പോൾ പെരിഞ്ചിലമ്പേണ്ട് എടുത്തതാണ് കേട്ടിയാള. മെയിൻ റോഡിൽ ഒന്നും കുപ്പ തൊട്ടിയില്ല. ഇപ്പോൾ നമ്മൾ ഇഞ്ചയൊക്കെ കൊണ്ടുവന്ന് ഇട്ടിരിക്കുന്നത് കേട്ടിയാള. நம்ம இடத்துலேயே வந்து ഇട്ടത്. അപ്പോൾ ഇപ്പം എന്താ മനസ്സിലാവുന്നത് കേട്ടിയാള. ഏനാക്കും റോട്ടിൽ ഫുള്ളാണ് കുപ്പ കിടക്കുന്നത്. റോട്ടിൽ ഒരു കുപ്പ തൊട്ടിയില്ലെങ്കിൽ ആളും എല്ലാം റോട്ടിൽ നടുവാനും കിട്ടിയാള.